கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்லேயே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அட்மின் போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் பணியிடம், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர், லெக்சரர், வெட்டினரி ஆஃபீஸர், இப்படி பல்வேறு பணியிடம் வந்து காலி பணியிடம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு வேரியஸ் டேட்ஸில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் என்ன ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கல்வி தகுதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர். இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் மெடிக்கல் ஆஃபீஸர். எனி கேண்டிடேட், எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து எம்டி அல்லது டிஎன்பி வந்து 2 வருட கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரபுளாக வந்து ஓஜியில் முடிச்சிருக்கிறாங்க, இல்லை ஜென்ரல் மெடிசனில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? ஆப்ஸ்டெட்டிக் மெடிசனில் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கல் ஃபேக்கல்ட்டிலேயோ அல்லது ஐடி டெக்னாலஜிஸ்ட்லேயோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன்ஸில் ஆன்லைன்லேயோ அல்லது லேர்னிங் கோர்ஸ் வந்து டீம் கூட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இதற்கு எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்டு டாக்டர், பிஜி டாக்டர்ஸ் இன் மெடிசனோ அல்லது ஓஜியில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமில் இதற்கு எலிஜிபிள். ஹிந்தி வந்து பேச தெரிஞ்ச ஃப்ளூயன்சி வந்து இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி வந்து இன்ஸ்டியூட்டோடைய ரூல்ஸ் படி, அதே மாதிரி மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? 15/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அப்ளை பண்ணுறதற்கான லிங்க் வந்து இதுதான். அடுத்தது லெக்சரர் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அதாவது குரூப் 3ல் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. எம்ஏ, எம்எஸ்சி சைக்காலஜி முடித்த கேண்டிடேட், 2 வருடம் எம்ஃபில் முடித்த கேண்டிடேட், அதாவது கிளினிக்கல் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் எல்லாமே வந்து ஆஸ் பர் இன்ஸ்டியூட் ரூல் படி. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 17/5/2025. வெட்டினரி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ரெகுலர் மோடில் முடிச்சிருக்கணும். வித் 5லேருந்து 7 வருடம் ரிசர்ச் அனுபவம் வந்து லெபரட்டரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கும் வந்து சேலரியாக இருக்கட்டும், ரிமைனிங் அகாமடேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இன்ஸ்டியூட் ரூல் படி. மேக்ஸிமம் வந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 17/5/2025 லாஸ்ட் டேட்டு. அடுத்தது ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அட்மினை பொறுத்த வரைக்கும் எம்ஹெச்ஏ, அதாவது மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அட்மின் கூடயும் லாஜிஸ்டிக் சப்போர்ட் கூடயும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மென்டல் ஹெல்த் கோர்ஸுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அட்மின் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். 17/5/2025 லாஸ்ட் டேட்டு. அசோசியேட் ரிசர்ச் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எம்எஸ்சி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 45க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட், ஏஜ் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. சேலரி எல்லாமே இன்ஸ்டியூட் ரூல் படி. 17/5/2025 தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். சீனியர் ரெசிடென்ட் எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அல்லது சீனியர் ரெசிடென்ட் ரேடியேஷன் ஆன்காலஜி யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. எம்டி அல்லது டிஎன்பி ரேடியேஷன் தெரப்பி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஎன்பி முடித்த கேண்டிடேட் வந்து டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டு ஃபுல்ஃபில் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து 1 இயர், அட்லீஸ்ட் 1 இயர் டீச்சிங் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஏதாவது ஒரு என்எம்சி இன்ஸ்டியூட்டில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அட்லீஸ்ட் 1 இயர் பணிபுரிந்த அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கு அகாமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 17/5 தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஜூனியர் ரெசிடென்ட் ஜேஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதற்கு வந்து மினிமம் வந்து கிளினிக்கல் ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. ஜேஆர் ஷிப்புக்கு வந்து ஐசிஎம்ஆர் ஃபண்டட் ப்ராஜெக்டில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா எம்எஸ்சியோ எம்டெக்கோ வந்து லைஃப் சயின்ஸில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிபிடி, சிஎஸ்ஐஆர்,
இந்த மாதிரியான யூஜிசி, ஐசிஎம்ஆர் இது மாதிரியான கவர்மெண்ட் ஃபெலோஷிப்பில் வந்து எனி ஃபெலோஷிப்பில் வந்து இந்த கேண்டிடேட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். கேட்டு வந்து ப்ரிஃபரபுளாக கிளியர் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ப்ராஜெக்ட் மோடில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. 28,000 ரூபாய் ப்ளஸ் 10% வந்து ஹச்ஆர்ஏ இருக்கும். சரிங்களா? 17/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஜூனியர் ஹெச்எல்பிடி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஹெச்எஸ்சி வித் சிஎம்ஏஐ முடித்த கேண்டிடேட் வந்து, அதாவது ஹேண்ட் அண்ட் லெப்ரசி ஃபிசியோதெரபிஸ்ட் 2 வருட கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 22,130 ரூபாய் வந்து சேலரி. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தெலுங்கு தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றத ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க. 19/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலரில் இருக்கக்கூடிய ரெகுலர் மோடில், அதாவது பார்ட் டைம்லாம் கிடையாது, ரெகுலர் மோடில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பணியிடம். அது அடுத்தது ஸ்டாஃப் 3 ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கு 12,762 ரூபாயிலேருந்து 25,512 ரூபா ப்ளஸ் டிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய சேலரி இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். மினிமம் வந்து டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். 4 வருடம் வந்து ஜூனியர் ஃபார்மசிஸ்ட்டாக பணிபுரிந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரெகுலர் மோடில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். 19/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் PGDHA அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. 21/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அடுத்தது மெடிக்கல் ஆஃபீஸர். இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூனிட்டில் தான் இருக்குது. MD அல்லது DNB முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது PGDFM முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இல்லை MBBS முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஹிந்தி நாலேஜ் இருக்குது, அதாவது ஃப்ளூயன்சி வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 40 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சேலரி அதே மாதிரி அகாமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டியூட் ரூல் படி ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. 24/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BPT வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இன்ஸ்டியூட் ரூல் படி சேலரி உண்டு, அகாமடேஷன் கிடையாது. ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. 24/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் BSc அல்லது எனி கிராஜுவேஷன் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 30 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இன்ஸ்டியூட் ரூல்ஸ் படி சேலரி உங்களுக்கு வந்து அகாமடேஷன் கிடையாது. அதே மாதிரி 26/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். சரிங்களா? அடுத்தது ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டு குரூப் 2 பொறுத்த வரைக்கும், அதாவது எனி கிராஜுவேஷன் டிகிரி ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். HSC வித் DMLT முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 20,000 ரூபாய் வந்து சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 26/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்லேயே 1 இது வந்து MBBS முடித்த கேண்டிடேட் அல்லது MSc வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அல்லது PhD முடித்த கேண்டிடேட் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக் அது ஈக்குவலண்ட்டான டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 56,000 ரூபாய் சேலரி ப்ளஸ் HRA வந்து கொடுப்பாங்க. அகாமடேஷன் கிடையாது. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 31/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்லேயே வந்து 3 இந்த பணியிடத்திற்கு MD, MS, PhD அல்லது மாஸ்டர் டிகிரி பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எபிடெர்மயாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 78,000 ரூபாய் சேலரி ப்ளஸ் உங்களுக்கு HRA உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அகாமடேஷன் கிடையாது, நான் HRA கொடுத்துறதுனால. அதே மாதிரி ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 31/5/2025 அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்லேயே வந்து 2 இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் MBBS அல்லது PhD இல்லைனா மாஸ்டர் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா வந்து எபிடெமியாலஜியில் வந்து பப்ளிக் ஹெல்த்லேயோ கிளினிக்கல் ரிசர்ச்லேயோ
ஃபார்மகாலஜிலேயோ டிகிரி முடித்த கேண்டிடேட் இல்லை மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நிறைய வேகன்சி அதில் தான் இருக்குது. சரிங்களா? 67,000 ரூபாய் வந்து சேலரி ப்ளஸ் ஹச்ஆர்ஏ உங்களுக்கு உண்டு. அகாமடேஷன் கிடையாது. 40 வயதுக்குள்ளே கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 31/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மசிஸ்ட் பண்ணி எடுத்துருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மெசேஜ் வரும். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபார்மசி கவுன்சிலில் அதாவது பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லா கண்டிஷனும் இருக்குது. எல்லாத்தையும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரொசீடர் கிளிக் பண்ணணும். ப்ரொசீடர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து சிஎம்சி வெல்லூரோடைய ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சைன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை என்கிட்ட ஓடிஆர் இல்லை, ஒன் டைம் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து புது நியூ அப்ளிகண்ட்டுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடான மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய பிஜி அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ரெகுலராக கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுட்டு தான் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து ஒரு 7 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அதர் இன்ஃபர்மேஷன், டிக்ளரேஷன், ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட், டாக்குமெண்ட். இது மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் இது எல்லாத்தையும் முடித்தா தான் உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி, இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பேர், ஃபாதர்ஸோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்பௌஸ் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸ்பௌஸோடைய நேமு, கணவர் அல்லது மனைவியோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எந்த பிளேஸில் நீங்கள் பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டரு, கல்யாணம் மேரிடா, சிங்கிளா, அதே மாதிரி நேஷ்னாலிட்டி, உங்களுடைய ரிலீஜனு, மதர் டங் என்ன, தாய்மொழி என்ன, அதே மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்டியன் சர்ச்சில் அஃப்லியேஷனாக, உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொன்னாலே அப்போ பேன் கார்டுனா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். +2ல் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸு, அதே மாதிரி உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஹைட்டு, வெயிட்டு, விஷன், ஹியரிங்கு, என்ன லாங்குவேஜ் பேச தெரியும், என்ன லாங்குவேஜ் படிக்க தெரியும், என்ன லாங்குவேஜ் எழுத தெரியும், அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு இது மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து சர்டிஃபிகேட்ஸு, ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க டிக்ளரேஷன் கொடுத்து அப்படின்ற மாதிரி தான் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. எனி டிகிரி முடித்த கேண்டிடேட், அதே மாதிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஃபார்ம், டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட், எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட், இப்படி பல்வேறு விதமான பணியிடங்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இது இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுதுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.